என்னடி உஷா 12க்கு நீ எதுவும் படிக்கலையா? ஏக்கா அதை வேற கேட்குறீங்க. எங்கள் அப்பா குடிச்சுக்கிட்டு திட்டாரு, எங்கள் அம்மா கூலி வேலை பார்த்துட்டு திரியுது. நானும் 12வது முடிச்சதோட வேலைக்கு வந்துட்டேக்கா. என்ன பண்ணுறது? சரிக்கா, மணி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போகலாம். படிச்சிருக்கலாமோன்னு தோணுதுக்கா. அழகாக 12வது முடிச்சதோட ஏதாச்சும் படிச்சிருக்கலாம். இப்படி வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்கள் பொண்ணு என்னக்கா படிக்கிறா? காலேஜ் முடிச்சா ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னான். அவளும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. எங்கே தான் போச்சு தெரியல. இந்த போட்டதெல்லாம் போட்டபடியே போட்டு அப்படியே பேச்சு படிக்கிறாங்க. படிக்கிறது என்னடி இனியால் இல்லையாமா? அவங்க இங்கே இருக்காங்க. வேறு புக்காக இருந்துச்சு. அவள் படகு கிளம்பி போயிட்டா. என்னதான் பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலை. நான் படுற கஷ்டம் எங்கே அவளுக்கு புரியுது? நான் வீட்டுக்கு போனேன். உங்க அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு தேடுவாங்க? திட்டுறதுக்கு தான் தேடுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப கம்பேரிசன் பண்ணுறாங்க. ரொம்ப கடுப்பாக வருது. இப்படியாச்சும் ஒரு வேலையை வாங்கிடணும். இதுவும் இல்லாமல் இந்த சொந்தக்காரங்கள்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்போ வேலை, அவங்க என்ன பண்ணுவேன், பதில் சொல்லவே முடியலை. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாச்சும் வேலை வாங்கி எங்கள் அம்மாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சின்ன வயசுலாம் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். டைம் ஆச்சுடி, எங்க அம்மா தேடுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருந்துச்சுல்ல? சரி விட்டுட்டு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னம்மா ஏன் அப்படி கத்துறீங்க? ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்னமாங்கிற? கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகுது. இன்னும் வட்டியும் தெரியல, அசலும் தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? கத்தாதீங்கம்மா, சம்பளம் தான் போடல. எங்களுக்கு எல்லாரும் பாக்குறாங்க. சம்பளம் போடலாம் கொடுத்துருங்க. இதை பாருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ளே காசு வரல, நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க. அம்மா அழுகாதீங்கம்மா. டென்ஷன் ஆகாத, விடு. போன தாட்டி வரல, தட்டி இருக்காது. கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சாடி? ஈஸியாக தான் இருந்துச்சு, பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இனியா, இந்த இன்னைக்கு ரிசல்ட் என்றி. ஆமாம்ல, நைட் லேட்டாக தூங்கலாம், லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். சரிவா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. பரவாயில்ல விடு, பாஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ் பண்ணிட்டேன். நீ சூப்பர் டி. சரி, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தான் புட்டுக்குச்சே. சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி வா, அம்மாட்ட போய் சொல்லுவோம் டக்கு. அம்மா 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 அம்மா, ஏன் அழுகுற? என்ன ஆச்சு? அம்மா, நான் பாஸ் பண்ணிட்டேம்மா. என்ன சொல்ற, நிஜமாவா? ஆமாம்மா. நீதான் என் பிள்ளை கதையா இருக்கான். அம்மா, எவ்வளவு நேரம்? நான் வந்துட்டேன். இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. என் மக எடுத்து கொடுத்ததாச்சு, நல்லா தான் இருக்கும். சரி வா, கிளம்புமா. அம்மா ஒரு நிமிஷமா. அனுபவம் கொடுத்திடுவே மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அது ஏ கோல்டாடி, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? உங்களுக்கு சேவை நான் யாருக்குமா செய்ய போறேன். சுடரி உடைந்து போகாதே உடனே வலிகள் மறைந்து போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே. இது ஒரு பெண்ணின் கதை அல்ல, பொறுப்பை உணர்ந்த பிறகு அவள் அடைந்த வெற்றியின் பயணம். மழை காற்றோடு போகும்